சென்னை தாம்பரத்தில் கொலை முயற்சி வழக்கில் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலிருந்து வெளியே வந்த சிறார்கள் பட்டா கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்து அட்டூழியத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையாகியுள்ளது. யாருக்கும் அஞ்சாமல் வரம்பு மீறும் சுள்ளான்கள் மீது காவல்துறையின் உச்சபட்ச நடவடிக்கை பாயுமா? பதினெட்டு வயது கூட நிரம்பாமல் கேங் வாரில் ஈடுபட்டு அப்பாவி இளைஞரை அரிவாளால் வெட்டி ரத்தம் சொட்ட வைத்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சுள்ளான்கள் தான் இவர்கள். சீர்திருத்த பள்ளியிலிருந்து வெளியே வந்தவர்கள் தாம்பரத்தில் பெரிய தாதாவாக உருவெடுக்க பட்டா கத்தியை கையில் தூக்கி சம்பவம் செய்துள்ளனர். ஆக்ரோஷ வரிகளால் உருவாக்கப்பட்ட கானா பாடலுக்கு கத்தியை சுழற்றி ஆட்டம் போட்ட சீர்திருத்த பள்ளி சிறுவர்களும் அடங்க மறுத்து ஆட்டம் போடும் சம்பவமும் நடந்தது என்ன? சென்னை மேற்கு தாம்பரம் அருகே உள்ள ரங்கநாதபுரத்தில் சுள்ளான்கள் இருவர் பட்டா கத்தியுடன் ஆட்டம் போட்டு அட்டூழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அதை அவ்வழியாக சென்ற நபர் ஒருவர் பார்த்து இப்படியே விட்டால் அசம்பாவிதம் ஏதாவது நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் போலீசாருக்கு போன் போட்டுள்ளார். சார், இங்க 2 பேர் பட்டா கத்திய சுழற்றி ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க, சட்டுன்னு வாங்க, இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் என பதற்றத்துடன் புகார் அளித்துள்ளார். உடனே ஸ்பாட்டுக்கு சென்ற போலீசார் கானா பாட்டுக்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தவர்களை சுற்றி வளைத்தனர். அப்போது நீங்களாடா என போலீசார் ஷாக் ஆகியுள்ளனர். காரணம், இவர்கள் இருவரும் ஏற்கனவே நடந்த கேங் வாரில் இளைஞரை அரிவாளால் வெட்டிய வழக்கில் போலீசாரிடம் சிக்கி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டவர்கள். பின்னர் சீர்திருத்த பள்ளியில் இருந்து வெளியே வந்தவர்கள் தாம்பரத்தில் தங்களை பெரிய ரவுடியாக சித்தரிக்கும் வகையில் பட்டா கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்து வீடியோ அப்லோட் செய்துள்ளனர். இந்நிலையில் பிடிபட்ட சிறுவர்களின் பெற்றோர்களையும் உறவினர்களையும் காவல் நிலையம் வரவழைத்த போலீசார் இனி இதுபோன்று எல்லை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என எச்சரித்து அனுப்பினர். கேஸ் எடுத்து சிறை சென்று திரும்பினால் ரவுடியாகலாம், ஊருக்குள் கட்ட பஞ்சாயத்து, பணம் பறிப்பு என பணம் பார்க்கலாம் என சில கஞ்சா கைகள் ஏற்றிவிடவே இவர்கள் இது போன்ற அட்டகாசத்தில் ஈடுபடுவதாக உள்ளூர் ஆட்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.